புதுவையில் ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட தகராற்றில் கல்லூரி மாணவர்களை பவுன்சர் கத்தியால் குத்தியதில் பட்டதாரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாரில் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மற்றும் பட்டதாரி வாலிபர்கள் 15க்கும் மேற்பட்டோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் ஒருவரை வாலிபர்கள் இடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த வாலிபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் வாலிபர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பவுன்சர் ஒருவர் ரெஸ்டோ பார் சமையல் அறையிலிருந்து எடுத்து வந்த கத்தியை கொண்டு மேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஷாஜன் மற்றும் பட்டதாரி மாணவர் மூஷிக் சண்முகப்பிரியனை குத்தியுள்ளார். இதில் அதிக ரத்தம் வெளியேறியதில் சண்முகப்பிரியன் உயிரிழந்த நிலையில் ஷாஜன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற DIG சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பெரிய கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பத்தில் பிரபல கார் திருடனை அதிரடியாக கைது செய்த போலீசார் ரூபாய் 6.6 லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இவர் மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திருட்டுச் சம்பவமாக 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் அன்னை இந்திரா நகர் 5வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் தர்மராஜ், வயது 48. இவர் பாண்டி கடலூர் செல்லும் முக்கிய சாலை அரியாங்குப்பத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் கார் மெக்கானிக் ஷாப் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான காரை கடந்த மாதம் 30ஆம் தேதி அவரது மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திவிட்டு சாவியை உள்ளே மாட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மறுநாள் காலையில் வந்து பார்த்த பொழுது கார் இல்லை. கார் உள்ளிட்ட அனைத்து சாவிகளும் காணவில்லை. அதிர்ச்சியடைந்த அவர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிந்தார். அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் காரை திருடிச் சென்றது பிரபல திருடன் நுணாங்குப்பம் அடுத்த அங்காளக்குப்பம் ஆத்தங்கரை வீதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மகன் 26 வயதாகும் வாழுமுனி என்ற ஜெயக்குமார் என்பது தெரிய வந்தது. எனவே அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். மேலும் வாழுமுனி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபம் அருகே உள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் விற்பனை ஷோரூமின் மதில் சுவர் ஏறி குதித்து பூட்டை உடைத்து கல்லா விழுந்தார். ரூபாய் 1,60,000 மற்றும் பெட்ரோல் பங்க் அருகே உள்ள மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்தியிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காரை திருடியுள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பத்தில் உள்ள மோட்டார் பைக்கையும் திருடிச் சென்றார். எனவே போலீசார் அவரை வலைவீசி தேடி வந்த நிலையில் தமிழக பகுதியான காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள குச்சூர் பகுதி போக்குவரத்து வாகன சோதனையில் திருடு போன மோட்டார் பைக்கிற்கு போலீசார் அபராதம் விதித்தனர். இந்த குறுந்தகவல் மோட்டார் பைக்கின் உரிமையாளரான தவளக்குப்பம் இளவரசன் நகரை சேர்ந்த லோகநாதன் என்பவருக்கு மொபைல் மூலம் தகவல் கிடைத்தது. எனவே இதனையும் CCTV காட்சிகளையும் துருப்பிச் சீட்டாக பயன்படுத்தி கூச்சூர் பகுதியில் உள்ள பதுங்கியிருந்த வாழுமுனியை ASI சஞ்சீவி மற்றும் குற்றப்பிரிவு காவல் வேல்முருகன் ஆகியோர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் திருடிச் சென்ற ரூபாய் 6,60,000 மதிப்பிலான கார், மோட்டார் பைக் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். திருடன் வாழுமுனி மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருடுதல், கால்நடை திருட்டு, செயின், பணம் திருட்டு என மொத்தம் 7 குற்ற வழக்குகள் உள்ளன. எனவே அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலக்கி ஏராளமானோர் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் இருந்த புஷ்பராஜ் தலைமையில் ஏராளமானோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புஷ்பராஜ் தலைமையில் கட்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் துண்டு அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து புஷ்பராஜ், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பேசும் பொழுது 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். அதற்கு லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும்.
அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மனகுல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடைபெற்ற கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 22 மாணவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக 12 கிராம் தங்கம் மற்றும் 450 கிராம் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டது. புதுவை களித்திருத்தாள் கோப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2025 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளின் பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். இவ்விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் டிரஸ்ட் நிலா பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலக்கண்ணன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை வாசித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தனது தலைமை உரையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பல வருடங்களாக தளர்ச்சியடைந்த பல சவால்களை சமாளித்தார். கல்வி நிறுவனத்தையும் இணைந்த கல்லூரிகளையும் மேம்படுத்தியதை நாங்கள் ஆழ்ந்த நன்றியுடன் வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டார். பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளையும் வாழ்த்தி தங்கள் கனவு வாழ்க்கையை தொடரும் அதே வேளையில் தற்போதைய பணிகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுமாறு வலியுறுத்தினர். ஏராளமான வாய்ப்புகளை எடுத்துரைத்த அவர் குறுகிய மற்றும் நீண்ட கால இலக்குகளை அடையவும் அவர்களை ஊக்குவித்தார். தொழில் முனைவராக மாற ஒரு நிறுவனத்தை தொடங்க கனவு காணுங்கள், மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள், உங்கள் இளையோருக்கு உதவுங்கள், உங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துங்கள் என்றும் முன்னாள் மாணவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். பட்டமளிப்பு விழா தலைமை விருந்தினர் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தனது சிறப்புரையில் பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றவர்களை வாழ்த்தி செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களால் இயக்கப்படும் மாற்றம் நாம் பணிபுரியும், கற்றுக்கொள்ளும், தொடர்பு கொள்ளும் மற்றும் புதுவை செய்யும் முறையை மறுவடிவமைக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். ஏஐ மனித திறன்களை மாற்றுவதற்கு பதிலாக பெருகுகிறது என்பதை வலியுறுத்திய அவர் ஏஐ உந்துதல் சபாப்தத்தில் பொருத்தமானதாக இருக்க வாழ்நாள் முழுவதும் கற்றல் துறைகளுக்கு இடையேயான திறன்கள் மற்றும் தொடர்ச்சியான திறன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பட்டதாரிகளை வலியுறுத்தினர். விக்சித் பாரத் 2047 புதுமையாளர்களாகவும் பங்களிப்பாளர்களாகவும் இருக்க அவர்களை அழைத்த அவர் மாற்றத்தின் யுக்தியில் தகவமைத்த திறமையை மேம்படுத்தி வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 22 மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக 12 கிராம் தங்கம் மற்றும் 450 கிராம் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளநிலையில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, இஇஇ மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, இசிஇ கணிப்பொறியியல் துறை, சிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பத்துறை, ஐடி மற்றும் இயந்திரவியல் துறை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், முதுநிலை மேலாண்மை துறை, MBA, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, MTech, இசிஇ கணிப்பொறியியல் துறை, MTech, சிஎஸ்சி போன்ற துறைகளில் படிப்பு நிறைய செய்த 512 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள், டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள், கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர், இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் ராஜாராம், மேலாண்மை துறை தலைவர் முனைவர் பாஸ்கரன், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் ராஜாராம் நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி நளித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா கடந்த 6ஆம் தேதி முதல் விக்னேஸ்வர பூஜை, கால் நடத்தல் நிகழ்ச்சியும் தொடங்கியது.
தொடர்ந்து கணபதி ஹோமம் நடைபெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட கரக ஊர்வலம் நடைபெற்று சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல், சடல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். முன்னதாக அவருக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர், விழா குழுவினர், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தினமலர் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவில் தாரண்யா அசோசியேட் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொதுமக்களுக்கு புதுமையான ஷாப்பிங் அனுபவத்தை வழங்க தினமலர் நாளிதழ் சார்பில் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ எனும் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி கல்லூரி, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் பொருட்களை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். இந்த ஆண்டு மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்த ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ புதுச்சேரி உப்பிளம் துறைமுக மைதானத்தில் 8ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடக்கிறது. இந்த எக்ஸ்போவில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே 100 அடி சாலையில் உள்ள தாரண்யா அசோசியேட் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்கில் சிவில் இன்ஜினியரிங், டிசைனிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், டவுன் பிளாக்கிங் ப்ராசஸ், ட்ரெடிஷனல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்டவை சிறப்பாக முறைகள் செய்து தருவதாக தாரண்யா அசோசியேஷன் நிர்வாக இயக்குனர் விஜயகாந்த் தெரிவித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெசவாளர் நகரில் உள்ள ஷைன் சைல்டு ஹோமில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தண்டபாணிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம், பென்சில், பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் உள்ள ஷைன் சைல்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை முத்தாளம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தேர் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி அருந்ததி நகரில் உள்ள முத்தாளம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவிலில் பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார். சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் வீரா சரவணன், ஆனந்த், முத்துசங்கர், வடிவேல், திருமலை உதயா, ராஜேந்திரன், சாம்பா வசீவம், சிறப்பு அதிகாரி சண்முகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் தொகுதியில் சுயமாக உருவாக்கியுள்ள சின்ன திரு கைலாய சிவ ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்தியர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்ட பொழுது அகத்தியர் தினமும் வணங்குவதற்காக ஆத்மலிங்க கைலாலயத்தை சிவபெருமான் அவருக்கு அளித்தார். அவர் பூஜை செய்த அந்த சின்ன கைலாய தற்போது புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் சின்ன கைலாயம் என்ற பெயரிலேயே எழுந்தருளி இருக்கின்றது. இங்கு நேற்று ஆடி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. உலகின் அதிசய சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கும் சின்ன கைலாயத்தில் நேற்று பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் காலை முதல் திருவாசகம் முற்றோறுதல் நடைபெற்றது. மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை கண்ணப்பன் நாயனார் நாடகமும், அதனைத் தொடர்ந்து கைலாயநாதர் மகாவேள்வியும் நடைபெற்றது.
மக்கள் அனைவருக்கும் தங்கள் கைலாலிலேயே திருச்சென்ன கைலாயத்திற்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற 16 விதமாக அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். சாந்தி மற்றும் சுமதி ஆகியோர் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தனர். மாலை புதுச்சேரி திரு சிவஞானியார் ACT அம்மையப்பார் கலை படைப்பாளர் குழுவின் சார்பில் திரு அப்துல் ஷெரீப் கண்ணப்ப நாயனார் நாடகத்தை அப்துல் நடத்தினர். மாலை கபிலன் அருணாச்சலம் கைலாயநாதர் மகா வேள்வி நடத்தி சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தார். கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்க அரங்கத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இந்தியாவை முழுக்க கூட்டரசாக மாற்றுக, புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கிடு என்ற முழக்கங்களோடு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மே 10ஆம் நாள் தஞ்சாவூரில் நடைபெற்ற கூட்டரசு கோட்ட பாட சிறப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கியும் அந்த மாநாட்டு செய்திகள் அடங்கிய தமிழ் மற்றும் ஆங்கில நூலை வெளியிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தஞ்சையில் நடைபெற்ற கூட்டுறவு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் இந்தியாவை முழுக்க கூட்டரசாக மாற்றுக, புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கிட, ஆளுநர் பதவியை நீக்கும், தகவல் தொடர்பு வெளியுறவு கொள்கை, நாணயம் அச்சடித்தல், இராணுவம் போன்ற சில அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசுக்கு மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் தேசிய இன தாயகங்களாகவே வேண்டும். வரி உரிமை அனைத்தும் தேசிய இன தாயகங்களாகவே வழங்கிட, இந்தியாவை பாரதம் என்று அழைக்காதே, தேசிய இணை தாயகங்களுக்கு அதாவது மாநிலங்களுக்கு குடியுரிமை வழங்கும் அதிகாரம் கொடுத்திட, மாநிலங்கள் என்று அழைக்காதே, தேசிய இன தாயகங்கள் என்று அழைத்திட உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதை விளக்கி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் உரையாற்றினார். இக்கருத்தரங்கத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையேற்றார். மகளிர் ஆயம் பிரியா வரவேற்றார். துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி தொடக்க உரையாற்றினார். இந்தியாவை முழுக்க கூட்டரசாக்குக என்ற நூலை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைவர் ஜெகநாதன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம், தமிழர் களம் தலைவர் அழகர், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், உலக தமிழ் கழகம் புதுச்சேரி மாநில தலைவர் தமிழழகன், புரட்சியாளர் அம்பேத்கர், தொண்டர் படை தலைவர் பாவடராயன், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், புதுச்சேரி தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆறு செல்வம் ஆகியோர் நூலை பெற்றுக் கொண்டனர். தமிழன்பன் நன்றி கூறினார். நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் அரங்கத்துறை முருகவள், பெர்னாண்டு ஷா, துறவிமுத்து, பெரும்பாக்கம் மதி, தெய்வ தமிழ் பேரவை ராஜ்குமார், கைவினைஞர் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி செயலாளர் தலானன், அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் செல்வம், பாலசுப்ரமணியம், சித்தானந்தம், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வேலவன், வீராசாமி, கிருஷ்ணமூர்த்தி, சமூக செயல்பாட்டாளர்கள் சுகுமாரன், விஜயகுமார், கார்த்திகேயன், தொழிற்சங்க நிர்வாகி மாதேசுவரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழின உணர்வாளர்களும் தமிழ் மக்களும் திரளாக பங்கேற்றனர். மகளிர் ஆயம் தமிழழகி, ரம்யா ஆகியோர் நிகழ்வை நெறிப்படுத்தினர். இந்து கோயில்களுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்களை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படை தன்மையை காக்க பொது தளங்களில் வெளியிட வேண்டும் என்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஐயன்குடி பாளையத்தில் உள்ள விவேகானந்தர் CBSE பள்ளிகள் விஸ்வ ஹிந்து பரிஷத் வட தமிழக மாநில மாவட்ட நிர்வாகிகளின் 2 நாள் கூட்டம் சனிக்கிழமை தொடங்கியது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கூட்டாக்க இந்த அமைப்பின் வட தமிழக தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம், மாநில செயலாளர் பாலமணிமாறன், தமிழக அமைப்பு செயலாளர் ஆத்தூர் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, இந்து அறநிலையத்துறை ஸ்ரீ வில்லியபுத்தூர் கோயில் கோபுரத்தை எடுத்துவிட்டு இந்து சமயத்திற்கு சம்பந்தமில்லாத மசூதி போன்ற சின்னத்தை பயன்படுத்தி வருவது கண்டனத்துக்குரியது. இதற்காக போராட்டத்தை வட தமிழக விஸ்வ ஹிந்து பரிஷத் முன்னெடுக்க உள்ளது. இந்து கோயில்களுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்களை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படைத்தன்மையை காக்க பொது தளங்களில் வெளியிட வேண்டும். இந்த கோயில்களில் பணியாற்றும் ஊழியர்கள், அர்ச்சகர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எனில் விஸ்வ ஹிந்து பரிஷத் 60வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குக்கிராமங்களிலும் இம்மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது.
இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடக்கும். மேலும் தீபாவளி முடிந்த 4வது நாள் வேல் பூஜையும், 5வது நாள் விளக்கு பூஜையும், 6வது நாள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்ச்சிகளை விஸ்வ இந்து பரிஷத் ஒருங்கிணைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள இந்து கோயில்களில் சொத்துக்களை பாதுகாக்கவும், ஆக்கிரமிக்கப்பட்ட இந்து கோயில் சொத்துக்களை மீண்டும் ஒப்படைக்கவும் வலியுறுத்தி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என்றார். புதுவையில் வருகின்ற 16ஆம் தேதி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி இருசக்கர பிரச்சார பயணம் நடத்த உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவைக்கு தனி மாநில தகுதி பெறுவது தொடர்பான அவசர கலந்தாய்வு கூட்டம் மறைமலை அடிகள் சாலை திராவிட விடுதலை கழகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை வகித்தார். 40க்கும் மேற்பட்ட அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர். கூட்டத்தின் முடிவில் வருகின்ற 16ஆம் தேதி புதுவைக்கு தனி மாநில தகுதி வழங்க வலியுறுத்தி இருசக்கர பரப்புரை பயணம் கொள்ளூர் நினைவிடத்தில் தொடங்கி புதுவை நகர பகுதி முழுவதும் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிகள் கொசு மருந்து அளிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானகப்பேட்டை பில்லுக்கடை பகுதிகள் நகராட்சி மூலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமைகள் கொசு மருந்து புகை அடிக்கும் பணி தொடங்கப்பட்டது. கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் உப்பளம் தொகுதி முழுவதும் பரவலாக இருந்து அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி டாக்டர் ஆரதியை அணுகி மருந்து புகை அடிக்கும் பணியை தீவிரப்படுத்தினார். அப்போது நகராட்சி ஆய்வாளர் குளோவர்ஸ், தொகுதி செயலாளர் சக்திவேல், ரவிக்குமார், ராஜி, இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். கொம்பாக்கம்பேட் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் நாடகத்தின் சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விளிம்பும் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சடல் மகோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று காலை 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து அழகு குத்தி கார், சரக்கு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இரவு சாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியங்குப்பம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சியை புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற அருள்மிகு மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரை விழா நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு இந்த ஆண்டிற்கான பாத யாத்திரை நிகழ்ச்சி மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி அளவில் ஸ்ரீ மணக்கோள விநாயகர் ஆலயத்திலிருந்து விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் செய்து பக்தர்கள் புடை சூழ பாத யாத்திரை துவங்கியது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தொழிலதிபர் திருமுருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சியை இணைந்து துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் தனலட்சுமி, கருணாநிதி, காந்தி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, தேவநாதன், பாபு என்ற சிவனேசன், ரமேஷ், நடராஜ், தியாகு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை கங்கை அம்மன் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக பாண்டவங்கன் நாராயணசாமி, ஏகபதமூர்த்தி, தனகோடி ஐயனார், ஏழுமலை சிவா, திருமலை சிவா, கார்த்திகேயன், முருகையன், தாமோதரன், பாலு ஆகியோர் பாத யாத்திரை பக்தர்களுக்கு வரவேற்பு அளித்து காலை சிற்றுண்டி வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மணக்கோள விநாயகர் ஆலயத்தில் பாத யாத்திரை நிறைவு செய்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பு தாம்பூலம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் முஸ்தாகுத்தீன் தலைமைகள், மாவட்ட தலைவர் சகாபுதீன் முன்னிலைகள், உலமா அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசுப் மேலானா சிறப்புரை ஆற்றினார். இதில் புதுச்சேரி மமக செயற்குழுவின் தீர்மானங்களாக நீண்ட நாட்களாக வக்பு வாரியம் அமைக்காமல் இருப்பதால் உடனே அமைக்க வேண்டும். தமிழகம் போல் புதுச்சேரியிலும் இஸ்லாமியராக மதம் மாற்றியவர்களுக்கு BCM சான்றிதழ் வழங்க வேண்டும் போன்ற இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டி மாபெரும் மக்கள் திரள் மாநாடு வரும் 2026 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் இதில் மமக மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது, தமுக மாவட்ட செயலாளர் குதுவத்துல்லா, மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத், தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது, மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக், தமுக துணை செயலாளர்கள் இஸ்மாயில், அஷ்ரத் அலி, சம்யுல்லா, மமக துணை செயலாளர்கள் முகமது ஆரிப், அலாபிச்சை மற்றும் விளினூர் நகர தலைவர் தபிமுல் அன்சாரி, மண்ணாடிப்பட்டு நகர தலைவர் சக்கரை முகமது, ஊடக அணி செயலாளர் அப்துல் அஜீத், கமால் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடு திருவிழா கடந்த 21ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு கணபதி ஹோமம், பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகங்கள், திருத்தேர் வீதி உலா, தொடர்ந்து சுவாமிக்கு மகாராணி ராஜலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல் ஆகியோர் தலைமையில் பாஜக மாநில பிரச்சார குழு தலைவர் சிவா, தீனா, தினேஷ், விமல், விக்ரம், வழக்கறிஞர் அம்புஜா, தாமோதரன், ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், கார்த்திக், கோகுல், கலைமணி, முத்தழகன், அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இளைஞர்கள், பொதுமக்கள் முன்னிலையில் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. நூற்றாண்டு விழா காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் மூத்த தோழரும் புதுச்சேரி விவசாய சங்கத்தின் தலைவருமான மாசிலாமணி மாநாட்டு கொடியை ஏற்றி துவக்கி வைத்தார். ஆனந்தவள்ளி, நாராயணசாமி, ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொகுதி துணை செயலாளர் பக்தபக்ஷலம் அஞ்சலி உரையாற்றினர். ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் ஆண்டு அறிக்கை வாசித்தார். மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா, கீதநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும். குண்டும் குழியுமாக இருக்கும் குடியிருப்பாளையம் தார் சாலையை போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து தர வேண்டும். அரசு நியாய விலை கடைகளை முழு நேரம் திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் இறுதியாக சசிதரன் நன்றி கூறினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் மற்றும் சாலைகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பேனர்கள் வைக்க அதற்கான தடை சட்டம் உள்ளது. எனவே இனி விளம்பர பேனர்களோ மற்ற விழாக்கள் பேனர்களோ வைத்தால் அவர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் கோவில் மற்றும் விழா காலங்களில் அன்னதானம் செய்யும் பொழுது அவற்றினால் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டி வைத்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை வைத்திருந்தார். அதன்படி இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையாக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை ஆணையர் ரமேஷ் உத்தரவின் பெயர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் பாலமுருகன், தன்ராஜ், கிராம நிர்வாக அதிகாரி மதன்,
இளைநிலை எழுத்தர் செழியன், அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அரியாங்குப்பம் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கட்சி உள்ளிட்ட அனைத்து பேனர்களையும் அகற்றினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.